வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்க ஹிமா. இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு டிஐவே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இது வந்து ஸ்பெஷலி உங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரமே பண்ணணும், இல்லை நான் ஸ்பெஷலி ஹாஸ்டலில் ஸ்டே பண்றேன் கேர்ள்ஸ். பிகாஸ் நானும் ஹாஸ்டலில் இருக்கும்போது நானும் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. ரொம்ப பேசிட்டே இருக்க வேண்டாம், நான் வந்து டைரக்டான வீடியோக்குள்ள போறேன். இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பெஷலி 3 இன்கிரீடியன்ட் இல்லைன்னா 4 இன்கிரீடியன்ட் தான் வேணும். இது வந்து ஹாஸ்டல்ல நீங்க வாங்கி ரெடிமேடா வாங்கி வச்சுக்கலாம். டெய்லி போடுறேன்னா டெய்லி போடலாம். டெய்லி போட்டுட்டு அப்புறம் மாய்ஸ்சரைசர் போடணும். ஸோ வாங்கி இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்றதுக்காக நீங்க மெயினாவே 3 திங்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு கோகோ பவுடர் வாங்கி வைக்கங்க. இதை வந்து நம்ம கேக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வாங்குவோம்ல, ஸோ இந்த கோகோ பவுடர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதுல வந்து கோகோ பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து 1 ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு வேண்ட இன்கிரீடியன்ட் வந்து காஃபி பவுடர். நெக்ஸ்ட் வந்து காஃபி பவுடர் ஆட் பண்றேன். இது வந்து ரொம்ப சின்ன கிரானுலா நான் பொடிச்சு வச்ச காஃபி பவுடர் தான். ஸோ நீங்க இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வாங்குறதுக்கும் கிடைக்கும், இல்லை நீங்க வீட்டில் இருந்தனா நீங்க வந்துட்டு பவுடர் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் இது மிக்ஸ் பண்றதுக்காக ரோஸ் வாட்டர் வேணும். ஸோ ரோஸ் வாட்டர் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சும்மாவே ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம், டோனரா கூட அப்ளை பண்ணலாம். ஸ்பெஷலி ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்குன்னா நீங்க வந்துட்டு டெய்லி ரோஸ் வாட்டர் ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கு போட்டதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்துட்டு ரோஸ் வாட்டர் எடுத்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஈஸியான ஃபேஸ் பேக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது 15 to 20 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பேசாதுங்க, கொஞ்சம் பேசாமல் நீங்கள் அந்த டைமில் மேபி புக் ரீட் பண்ணுங்க, ஃபோனில் பார்த்துட்டு இருங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. பட் அவ்வளோ பேசிகிட்டு இருக்காதுங்க. ரொம்ப ட்ரை ஆகவும் விட வேண்டாம், ரொம்ப வாட்டரி ஆகவும் வேண்டாம். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வேணால் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணலாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இந்த காஃபி, லெமன் இதெல்லாம் ஃபேஸில் போடலாமா, இதை ஃபேஸில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ எப்படி போடலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு எங்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ இந்த காஃபி வந்துட்டு டைரக்டாகவே நம்ம ஃபேஸில் வச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணும். ஸ்பெஷலி சென்சிட்டிவாக இருக்கிற ஃபேஸில் நம்ம இந்த மாதிரி காஃபி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது வச்சு நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் இருந்த ஹார்ஷான பார்ட்டிகல் ஃபேஸை வந்துட்டு டியர் பண்ணும். இன்சைடில் இருக்கிற அந்த செல்ஸ், ஐ மீன் அந்த நம்மளுக்கு ஸ்கின் இருக்குல்ல, அதில் வந்து லைட்டாக நம்ம ஒரு மாதிரி கிளாஸ்லட்டு நம்ம இது பண்ணும்போது ஸ்க்ராட்ச் வரும்ல. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கே தெரியாம ரொம்ப மைன்யூட்டாக நம்மளுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலே வந்துட்டு காஃபி தனியாகவே காஃபி மட்டும் எடுத்து நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணுறது யாரும் இப்போ சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. பட் இந்த காஃபி வந்துட்டு பிரைட்னிங்காக, ஸ்கின் வைட்னிங்காக எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ அதனால இந்த காஃபி வந்து இந்த மாதிரி கோகோ இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்க்ரீடியன்ட் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி அதிலும் நம்ம கொஞ்சம் வாட்டரில் ஆட் பண்ணிட்டுனா அந்த காஃபியோட கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஹார்ஷாகவும் எஃபெக்ட் ஆகாது, நம்மளுக்கு ஃபேஸில் போட்ட ஒரு இஷ்யூமே இருக்காது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த காஃபி ஒரு இஷ்யூவை பற்றி நிறைய பேர் கேட்டுருப்பேன்ல. ஸோ நானும் வந்துட்டு காஃபி தான் எப்போ பார்த்தாலும் காஃபி மோஸ்ட்லி இருக்கிற ஃபேஸ் பேக்கில் எல்லாமே நான் ஆட் பண்ணுவேன். ஒரு இஷ்யூ வந்ததில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது தான் காஃபி வந்து நம்ம வேற எது கூட மிக்ஸ் பண்ணி போட்டால் நம்மளுக்கு அவ்வளோ இஷ்யூ ஆகாது. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இன்னும் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு 3 இன்கிரீடியன்ட் போட்டு இதை ஆட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை அப்படி இருந்தால் வந்துட்டு நீங்களே வந்துட்டு திடீர்னு இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற, இல்லை காலேஜுக்கு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, காலேஜுக்கு நாளைக்கு கொஞ்சம் க்ளோவாக போகலாம் அப்படியெல்லாம் நினச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருக்கும் இல்லை, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மாஸ்க் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்துட்டு மாமா எர்த் வந்துட்டு ஒரு ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் ஷீட் மாஸ்க் இல்லை, இது வந்து எனக்கு அனுப்பி விட்டுருக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்தா இந்த காஃபி கோகோ அது மிக்சர் தான் அனுப்பி விட்டது. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும் போது, இல்லை நான் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த மாதிரி ஒரு இருக்கிற டைமில் எனக்கு சுத்தமாக டைமே இல்லைன்னா இது அப்படி ஃபேஸில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தான் இருந்தாலே ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் ரொம்ப காமிங்காகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் ட்ரை பண்ணலாம். இவரோட ஷீட் மாஸ்க் வேணும்னா நீங்கள் மாமா எர்த்தோட வெப்சைட்டில் போய் நம்ம 2021 டைப் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இவரோட ஷீட் மாஸ்க் எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா மாமா எர்த், அமேசான், நைக்கா, பர்பிள் இதில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை இது வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்குது, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் அதில் வாங்கினா அவரை எக்ஸாக்ட்
கரெக்டாக ஒரு ஸ்பீஷீஸ் வந்துட்டு பிளான் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அவர் வந்து அதோட ஜியோ லொக்கேஷன் நம்மளுக்கு சென்ட் பண்ணி வந்துடும். அண்ட் ஆல்சோ இது பிளாஸ்டிக் பாசிட்டிவ் இந்தியன் பிராண்ட் தான். ஸோ அதனால வந்துட்டு இது தாராளமாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் வேணும்னா நீங்கள் ஷீட் மாஸ்க் ட்ரை பண்ணுங்கள். ஷீட் மாஸ்க் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தாலும் ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைஸாக க்ளோயிங்காக இருக்கும். இது நம்ம போட்டதுக்கு அப்புறம் வந்து ஃபேஸில் வந்து இன்ஸ்டன்டாகவே க்ளோயிங் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டன்டாகவே திடீர்னு ஃபங்க்ஷன் போகிற இல்லை காலேஜில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்தால் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து பர்மனெண்டாகவே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகணும், க்ளோ ஆகணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு காட்டினது இது மாஸ்க் இல்லை, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து 7 days நீங்கள் கண்டினியூஸாக நைட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே விடாதுங்க, ஃபேஸை ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லை அலோவேரா ஜெல்லும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ப்ளீஸ் தம்ஸ் அப் கொடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி எந்த ஃபேஸ் மாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வேணும் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.